குழந்தைங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் டீ, காஃபி குடுக்கக்கூடாது அப்படின்றதுனால, எங்க வீட்டு குட்டிக்கு இத தான் காஃபின்னு சொல்லி குடுத்து ஏமாத்திட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இருந்து ரெட் பனானா மிக்ஸும், ஏபிசி மிக்ஸ் இந்த 2ம் தான் வந்து குடுப்போம். இதில வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1+ ஏஜ்ல இருக்கிற பேபிஸ்க்கு தாராளமா குடுக்கலாம். டைரக்ட்டா மில்க்ல வந்து அந்த பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். சுகர் எதுவுமே போட வேணாம். பாக்ஸ்க்கு பின்னாடி டிஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு. இது ஸ்மூதி, டெசர்ட் எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணி குடுக்கலாம். நார்மலா எல்லா ஏபிசி மிக்ஸ்லயுமே நான் பார்த்த வரைக்கும் பீட்ரூட், ஆப்பிள், கேரட் போடுறாங்க. இவங்களோடதுல ஆப்பிள், ரெட் பனானா, பீட்ரூட், கேரட். ஸோ A, B²C 2 மிக்ஸையுமே நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். பால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு டம்ளரில் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ண தேவையில்லை. என்னோட பையன் காஃபி கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு இதை தான் கொடுத்துட்ருக்கேன். மோர் தென் 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.